இஸ்லாமிய சிறுபான்மையின மக்களால் பேசப்படுகிற மொழி உருது. அந்த மொழியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற அவை குறிப்பை வந்து மொழிபெயர்ப்பு சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை தான் வந்து திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் பாதிக்கப்பட்ட நபராக அந்த கோவை குண்டுவெடிப்பில் இருந்தவர். அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, இது எப்பவுமே திமுகவினுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பத்திரிகைகள்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நேரடியா ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து அதை சொல்லும் போது வந்து கலப்படமற்ற ஒரு நெய்யை தான் வந்து திருப்பதி லட்டுக்காக பயன்படுத்த கொடுத்திருக்கோம் அப்படின்ற சான்றிதழை மற்றும் வைத்துக் கொண்டு கலப்பட நெய்யை பயன்படுத்தியிருக்காரு. சரி, ஊழலோ ஏதோ ஒன்று நடக்கும் போது அதை யார் வெளியே கொண்டு வராங்களோ அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்றத்துல திரு தயாநிதி மாறன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமஸ்கிருதம், அதாவது அந்த அவை குறிப்புகள் வந்து பல அலுவல் மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படுகிறது. உடனடியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்றது அது வந்து சமஸ்கிருதத்துல மொழிபெயர்க்குது அப்படின்றதுக்காக திரு தயாநிதி மாறன் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதற்குதான் வந்து திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் கேட்கிறாரு, இது என்ன மொழியின் எதிர்ப்பா இல்ல சமூக நீதியின் எதிர்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாம் வந்து கேட்கிறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழிவாரி சிறுபான்மை இனம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட இனத்துல கூட இந்த ஜம்மு, இமாச்சல், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்லாம் கொஞ்சம் மக்களால பேசப்படுகிற தோகிரி மொழி அப்படின்ற மொழி வந்து இந்த உடனடியாக மொழிபெயர்க்கக்கூடிய அந்த மொழியில இணைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்ல, பீகார், ஜார்க்கண்ட் பகுதியில மற்றொரு மொழிவாரி சிறுபான்மையினர் பயன்படுத்தக்கூடிய மைதிலி மொழி, மணிப்பூர் மொழி, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வெகு சில மக்களாலதான் வந்து பேசப்படுது. அதிக மக்கள் பேசாத சமஸ்கிருதத்தை வந்து எதுக்கு உடனடியா நீங்க மொழிபெயர்க்கிறதுல ஆட் பண்ணிருக்கீங்கன்றதுதான் திரு தயாநிதி மாறன் அவருடைய கேள்வி. அப்ப இந்த மணிப்பூரி மொழி, தோகிரி மொழி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெகு சில மக்களாலதான் வந்து பேசப்படுது. இருந்தாலும் அதை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு அவை குறிப்புல அந்த மொழி வந்து இடம்பெறும் போது அது வளர்ச்சிக்கான பாதை தானே. அப்படிதான் இந்த சமஸ்கிருதமும் இருக்கு. அதை தவிர்த்து திரு தயாநிதி மாறன் என்ன சொன்னார்னா, நீங்கள் RSS ஆதரவாளர்கள் அப்படின்ற ஒரே காரணத்தால நீங்க சமஸ்கிருதத்தை வந்து இந்த மொழிபெயர்க்கக்கூடிய மொழியாக நீங்க வந்து வச்சிருக்கீங்களா, நாடாளுமன்ற அவை குறிப்பை வெளியிடக்கூடிய இன்ஸ்டன்ட் மொழியா நீங்க அதனாலதான் சமஸ்கிருதத்தை ஆட் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதிகமா இஸ்லாமிய சிறுபான்மையின மக்களால் பேசப்படுகிற மொழி உருது. அந்த மொழியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற அவை குறிப்பை வந்து மொழிபெயர்ப்பு செய்வதற்காக இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து உங்களுடைய மொழி அப்படின்னு நீங்க எடுக்கிறது வந்து சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை தான் வந்து திமுக அரசு வந்து வெளிப்படுத்துது. அதற்குதான் சமஸ்கிருதம் அப்படின்ற ஒரு காரணத்தை தேடுகிறது அப்படின்றதான் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் வந்து சொல்றாங்க. இன்னொரு உதாரணம் என்ன சொல்றாரு எஸ்.ஆர். சேகர் அப்படின்னா, சமஸ்கிருத மொழியை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவரு அம்பேத்கர். அப்போ வந்து அம்பேத்கரே அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது அப்ப நாங்க RSS சித்தாந்தம் அதனாலதான் இப்படி பண்றாங்கன்னு சொல்றீங்க, அப்ப அம்பேத்கர் சொல்றதை நீங்க ஏத்துக்கலையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளையும் வைக்கிறாரு. இதுதான் வந்து திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்றத்துல அவை குறிப்புகள் வந்து மொழிபெயர்க்கக்கூடிய மொழிகள்ல இந்த சமஸ்கிருதம் இணைக்கப்பட்டதுக்கு தயாநிதி மாறனுடைய எதிர்ப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதத்துல வந்து இந்த செய்திகளை வந்து அவர் வந்து தன்னுடைய அறிக்கையின் மூலம் வெளியிட்டிருக்காரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு என்னன்னா, இந்த கோவை குண்டுவெடிப்பு இத பத்தி பேசியிருக்காரு. இது வந்து 1998 நடந்தது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை வந்து கோவைக்கு வந்து இந்த குண்டுவெடிப்பு ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு ஒரு சம்பவமா தான் தெரியும். அது மட்டும் இல்ல, பல பேர் எழுதக்கூடிய கட்டுரைகள்,
நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி படிச்சு ஒரு கதையா தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருப்போம். ஆனால் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் சம்பவ இடத்தில் பாதிக்கப்பட்ட நபர். அப்ப அந்த களத்துல இருக்கக்கூடிய அவர் வந்து இதை வந்து வெளிப்படையா பேசுறாரு. இப்ப நம்ம ஒரு பத்திரிகையை படிக்கும் போது கூட அந்தந்த பத்திரிகை நிறுவனம் அந்தந்த நிறுவனத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைபட்சமா தான் செய்தியை மாத்தி எழுதிப்பாங்க. ஆனா திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் பாதிக்கப்பட்ட நபராக அந்த கோவை குண்டுவெடிப்பில் இருந்தவர். அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, எப்பவுமே திமுகவினுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த மைனாரிட்டியினுடைய கையும் மத தீவிரவாதிகளினுடைய கையும் வந்து எப்பவுமே ஓங்கிதான் இருக்கும் அப்படின்றதான் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இது வந்து ஒரு வெறும் அந்த மாநாட்டுல மட்டும் வைக்கப்பட்ட குண்டு அப்படின்றது கிடையாது. ஏற்கனவே ஒரு மாத காலமாக சைக்கிள், ஸ்கூட்டர், மாட்டு வண்டி அப்படின்னு பல வண்டிகள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்கள்லாம் உருவாக்கப்பட்டு அதிக மக்கள் கூடக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், மாலா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல எல்லாம் வைக்க பிளான் பண்ணப்பட்டது. ஆனா கடைசியில வந்து மதத்தை பற்றி பேசக்கூடிய பாஜகவினுடைய பக்கம் வந்து இது திரும்பணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக வந்து இது வந்து பாஜகவினுடைய அந்த அவையில வந்து வைக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆகவே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பத்திரிகைகள்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நேரடியா ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து அதை சொல்லும் போது எந்த அளவுக்கு வந்து அது உண்மைத்தன்மையா இருக்கும் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லட்டு விவகாரம் பற்றி திரு நாராயணன் திருப்பதி பாஜகவின் மாநில துணைத் தலைவர் வந்து பரபரப்பான ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்ப திருப்பதி லட்டுல நெய்யில கலப்படம் இருக்கு அப்படின்றத உறுதி செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றத்தால் சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்ற ஒரு அந்த குழுவின் மூலம் திண்டுக்கலை சேர்ந்த திரு ஏ.ஆர். நிறுவனத்தை சேர்ந்த ராஜசேகரன் அப்படின்றவரை கைது பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவர் வந்து நாங்க வந்து கலப்படமற்ற ஒரு நெய்யை தான் வந்து திருப்பதி லட்டுக்காக பயன்படுத்த கொடுத்திருக்கோம் அப்படின்ற சான்றிதழை மட்டும் வைத்துக் கொண்டு கலப்பட நெய்யை பயன்படுத்தியிருக்காரு. சரி, அங்க மட்டும்தான் அந்த தப்பு நடக்குதா அப்படின்னு பார்த்தா, அதே ஏ.ஆர். நிறுவனம் தான் பழனி முருகர் கோவிலுக்கும் வந்து அந்த நெய்யை வந்து சப்ளை பண்ணுது. அப்போ இந்த இடத்திலும் பாத்தீங்க அப்படின்னா கலப்படம் நடக்குது. ஆகவே வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துலயும் வந்து நெய்யினுடைய தரத்தை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவின் தொழில் பிரிவு துறையை சேர்ந்த செல்வகுமார் அப்படின்றவர் வந்து இந்த கலப்படம் நடந்திருக்கு அப்படின்றத கண்டறிந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து கோவை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகி. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழனியில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு. ஆனா இவர் இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்ததன் காரணத்தாலே பாத்தீங்க அப்படின்னா நடு நைட்ல வந்து இவரை கைது செய்து இவர் வந்து சிறையில கொண்டு போய் அடைக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பின்னர் இவர் வந்து பாத்தீங்கன்னா முன்ஜாமீன் மூலியமா அவர் வெளியே வந்து கிட்டத்தட்ட 22 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா கோவை டு பழனி போய் 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 தினமும் காவல்துறையில வந்து தன்னுடைய கையெழுத்தை இட்டு வந்திருக்காரு. இப்போதான் இந்த திருப்பதியில வந்து இந்த ஏ.ஆர். நிறுவனத்தை சேர்ந்த ராஜசேகரன் அப்படின்ற ஒரு நபரின் மூலம் நெய்யில கலப்படம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆகவே இப்ப வந்து இந்த குற்றவாளி அப்படின்னு போலீசாரால் வந்து கைது செய்யப்பட்ட அந்த பாஜகவினுடைய தொழில் பிரிவுத்துறையை சேர்ந்த செல்வகுமார் அவர்கள் தற்போது நிரபராதி அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தால் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, என்னன்னா இந்த உண்மையை அவங்க வெளியில கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்தால பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தாருக்கும் பல நெருக்கடிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு ஊழலோ ஏதோ ஒண்ணு நடக்கும் போது அதை யார் வெளியே கொண்டு வராங்களோ, அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கை வரிசையை வந்து திமுக வந்து காட்டாமல் இருக்காது அப்படின்றதுதான் வந்து திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்னைக்குமே வந்து உண்மை வந்து ஜெயிப்பதற்கு கொஞ்சம் நாள் எடுக்கலாம், ஆனால் என்னைக்குமே உண்மை வந்து தோற்று போகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆகவே வந்து நம்ம இதுல வந்து பார்த்தோம்னா பாஜகவினுடைய பொருளாளர் வந்து எஸ்.ஆர். சேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயங்களையும் பார்த்தோம். திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் லட்டு விவகாரத்துல என்ன மாதிரியான நிலைப்பாட்டை வந்து வெளிப்படுத்திருக்காரு அப்படின்ற யாருமே இது வரைக்கும் வெளியில கொண்டு வரல இந்த உண்மைகள் எல்லாம்.
ஆக்சுவலா இந்த மாதிரியான பாஜகவினுடைய தொழில் பிரிவு துறையை சேர்ந்த செல்வகுமார் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் இந்த மாதிரி முன்ஜாமீன்ல வந்து இத்தனை நாட்கள் வந்து போய் சைன் போட்டிருக்காரு. இவர் தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்பதி லட்டு விவகாரத்துல குற்றம் நடந்ததை கண்டுபிடித்தவர் அப்படின்றத எந்த முன்னணி ஊடகங்களும் பேசவில்லை. இதுதான் வந்து ஊடகங்களினுடைய நிலை, தமிழகத்தின் நிலை அப்படின்றதுதான் திரு நாராயணன் திருப்பதி ஆகட்டும், திரு எஸ்.ஆர். சேகர் ஆகட்டும் தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.